வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். இது வந்து முட்டை மிளகு மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப மணமாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி நம்ம சேர்க்கறதுனால ரொம்ப சூப்பராக ஃப்ளேவராக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் கீரி விட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு மீடியமான ஒரு தக்காளி பழம் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மசாலாலாம் எல்லாத்துலேயும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி வச்சுருக்கிற சோம்பு மிளகு மசாலாவை இதில் ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணும் போதே நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற நாட்டுக்கோழி முட்டையை நான் ஆட் பண்ணுறேன். நான் 3 முட்டையை பாதியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் முட்டையோட நாட்டுக்கோழி முட்டை வந்து சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவைக்கேற்றபடி நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மசாலாலாம் முட்டையில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இறங்கும். அப்போ தான் இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு ஒரு மூடிடணும். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி வச்சுட்டோன்னா அதில் மசாலாலாம் இறங்கி சூப்பராக இருக்கும். நல்லா சுவையாக இருக்கும். சுவையான மணமான முட்டை மசாலா ரெடி. இது வந்து நம்ம பருப்பு சாதம், அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், இது மாதிரி சப்பாத்தி எது கூடனாலும் சேர்த்து சாப்பிட்லாம். சும்மா அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள்.